ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பண்ண போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது இருந்தது. அதில் தண்ணி வச்சு எழுதுனா அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஒரு இது கட்டுறேன், அங்கேயே இருங்க, இங்கே வாங்க. பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி இருக்கா, இது தண்ணி தொட்டுட்டேன். இப்போ இங்கே வாங்க. இது மாதிரி எடுத்து பண்ணும்போது அழகாக அப்படியே அந்த எழுத்துலாம் அப்படியே தெரியும். அதனால் நான் வந்து இங்கே பாருங்க, அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மாதிரி ஒரு பெண்ணு செய்யலாம், அந்த தண்ணி வச்சு பெண்ணு செய்யலாம் அப்படின்னு ஒரு இதுவில் இருக்கேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட இங்கு வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. அதை வச்சு செஞ்சிடலாம் பண்ணுறேன், வாங்க பார்க்குறேன். அதுக்கு வந்து தேவையான கையில் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இல்லை வாட்டர் இருக்குது, தண்ணி இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி காலியான பென் சொன்னேன் இல்லையா, அந்த பென் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சிசர் வச்சுருக்கேன். அப்புறமா லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணி பார்க்கலாம் வாங்க. கையில் பிடிச்சிட்டு அப்புறம் பண்ணுவா வாடா. வா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பின் இருக்கும்ல, அதை எடுத்து இதோட ரீஃபையும் கழட்டிக்கணும். மேலே இருக்க ரீஃபை இந்த மாதிரி கழட்டினதுக்கப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிக்கர் அதை முதல்ல ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணு கட் பண்ணி வச்சுக்கலாம்ல. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டி ஒன்று கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோலாம் கட் பண்ணக்கூடாது. அதுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் கட் பண்ணணும். வீட்டில் போலீஸ் வந்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை எடுத்து இங்கே எப்படி லைட்டாக ஒட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா வேணும்போது எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பண்ணிட்டேன். நான் பண்ணலை, உங்களுக்கு ஆட்டுறதுக்காக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென் இருக்கா, அதில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பெண்ணோட மூடி ஈஃபில் பார்த்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த இது எடுத்துகிட்டு போய் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு அப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு செவத்து மேலே வச்சேன். ஓகே, அந்த ஸ்டிக்கர் எடுத்து அப்படியே அந்த இதுக்காக வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு, அதுக்கு கம்ஃபர்டபுளாக சொன்னது, அதனால் இதுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு வெளியே வராத அளவுக்கு போட்டு ஒட்டிக்கோங்க. இல்லைனா லூஸாக இருக்கும், அது ரொம்பவே வந்து லூஸாக அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு. அப்புறமா வேஸ்ட்டாக இருக்க ஸ்டிக்கரை கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த மூட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம தண்ணி மறுபடியும் ஃபில் பண்ணுறதுக்கும் முடியாது. அதனால தான் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற இதெல்லாம் இப்படி கட் பண்ணிக்கோங்க. என் தம்பி என்ன பண்ணிட்டான், இதை உடச்சிட்டா, அதனால தான் இப்படி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அழகாக இருக்குல்ல இது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த இதுக்குள்ளே போட்டு மூடணும். ஓகே, அது மூடத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இதுக்குள்ளே ஊற்றிக்கணும். ஓகே, ஃபுல்லாக ஊற்றலை, கீழே ஊற்றிக்கிச்சு பாருங்க. இந்த மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றிக்கணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி தான் ஃபோனு பிடிச்சிட்டு இருக்கான், இங்கே பாருங்கள். அப்புறம் இதுக்குள்ளே விட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, டைட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால நான் பண்ணியிருக்கேன். இது செக் பண்ணி பார்க்கலாமா, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போயிட்டு நான் எல்லாத்தையும் வைக்க முடியாது. அதுக்கு முன்னாடி கீழே தண்ணி ஊற்றிடலாமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஊற்றிட்டு போகலாம். நான் அப்புறம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்கும். இப்போ என் தம்பிக்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு இதை வந்து வச்சுட்டு வர சொல்ல போகிறோம். இந்த பைத்திரன் வச்சுட்டு வா, இதை போயிட்டு இப்போ சீக்கிரம் வச்சுட்டு வா. பார்த்தீங்கன்னா தம்பி போகிறான் பாருங்கள். இதுதான் என் தம்பி, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓடி வருவான் பாருங்க வெளியே. எங்கடா அவனால் கண்ணா உள்ளே இருக்கான், இந்த ரூமில் இருக்கான், இந்த கிச்சன் பக்கத்தில் இருக்கான் நினைக்கிறேன். இல்லை எங்கே இருக்கான்? நில்லுடா. சரி, இல்லை போய் சிசர் எடுத்து வச்சுட்டு வா, போ அடிச்சு போட. சரி, சிசர் எடுத்து வச்சுட்டு வரான். இப்போ போயிட்டு சிசர் எடுத்து வச்சுட்டு அது உங்களுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். அடிச்சுப்பா, இப்படி தாங்க எப்பயுமே விளையாட்டுத்தனமாக இருப்பான். இப்போ அதுவும் வச்சுட்டு வர போயிருக்கான் பாருங்களேன்.
ஓகே அது வாங்க நம்ம தம்பிக்கிட்ட அது கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்க அந்த இதில் தான் நம்ம எழுத போகிறோம். இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க என் தம்பிக்கிட்ட எனக்கு ஃபோன் கேமரா கொடுத்துடலாம். இந்தா இதை பிடிச்சிக்கோ, அப்புறம் நான் எழுதுறதை அவங்ககிட்ட காட்டு. ஒழுங்க போடுறான். ஓகே இப்போ வந்து இது காட்ட போகிறேன். அங்கே பாருங்கள் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ எழுத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இதை எடுத்து கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிறேன். ஓகே ஈரம் பண்ணியாச்சு. இல்லைம்மா கண்ணாடி இப்போ நம்ம என்ன எழுதலாம்? என் நேமு என் தம்பி நம்ம எழுத போகிறேன். எஸ் என்னால் டார்க்காக தான் எழுதுதான். ஃபோனில் வழங்க கூட தெரிய மாட்டேங்குதாங்க. கொஞ்சம் கிட்ட வா பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சா இப்போது MITHRA என் பேர், இது என் தம்பி பேர். எஸ் அழியிடுது எல்லாமே டக்கு டக்குன்னு அப்படியே எழுதுன்னா நீங்கள் ஒரு டீச்சர் கேமாக விளாட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சொல்லணுன்னா அப்போ பசங்க வந்து சீக்கிரமாக எழுதணும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் எங்கேயோ காட்டினடே காட்டினியா அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? ஸ்ரீமித்ரான்ட்டு அப்புறம் பவித்ரன் PAVITHRAN பவித்ரன். இப்போ என் தம்பியும் எழுதணும் ஆசையாக இருக்குன்றான், அவங்ககிட்ட கொடுக்கலாமா? பிடிச்சிக்கோ. ஆமாம் இந்த புரியா? ஓகே எழுது டக்குன்னு இதாக எழுதுறா. பார்த்தீங்கன்னா எழுத போகிறான் பாருங்கள், என்ன எழுத போகிறான்? எஸ் போடுறான். என்னடா எஸ் போட சொன்னால் இதை வரைஞ்சிட்டு இருக்கான். ஓ ஆப்பிளா? நான் ஆப்பிள் இப்படியா இருக்கும்? இது பாருங்கள் நான் எழுதுந்து பாருங்களேன்.